Hello students, welcome back to Sapphire Blue Chem Spark. இன்னைக்கு செஷன்ல நாம கிளாஸ் 12 பயோமாலிக்யூல்ஸ் அந்த சாப்டர்ல இருந்து ஆலிகோசாக்கரைட்ஸ் அண்ட் பாலிசாக்கரைட்ஸ் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆலிகோசாக்கரைட்ஸ் அவங்கள ஹைட்ரலைஸ் பண்ணோம்னா நமக்கு 2ல இருந்து 10 வரைக்கும் சிம்பிள் மோனோசாக்கரைட்ஸ் ஃபார்ம் ஆகும். அவங்கள தான் நாம ஆலிகோசாக்கரைட்ஸ்னு சொல்றோம். ஸோ ஒரு ஆலிகோசாக்கரைடை ஹைட்ரலைஸ் பண்ற போது 2 யூனிட்ஸ் ஆஃப் மோனோசாக்கரைடை கொடுத்தாங்கன்னா அவங்கள நாம டைசாக்கரைட்னு சொல்லுவோம். ஸோ இந்த டைசாக்கரைட்ஸுக்கு எக்ஸாம்பிள் சுக்ரோஸ், மால்டோஸ், லாக்டோஸ். இந்த 3 டைசாக்கரைட் பத்தியும் தான் இப்போ நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வர்றது சுக்ரோஸ். சுக்ரோஸ்ன்றது ஆக்சுவலா ஹைட்ரலைஸ் பண்ற போது நமக்கு ஆல்பா டி குளுக்கோஸையும் பீட்டா டி ஃப்ரக்டோஸையும் கொடுக்கும். இந்த ஆல்பா டி குளுக்கோஸ் பிளேன் போலரைஸ்டு லைட்டை கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணும். அதே பீட்டா டி பிளேன் போலரைஸ்டு லைட்டை ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு பிளஸ் ஐசோமர் டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி மாலிகூலும் ஒரு லீவோ ரொட்டேட்டரி மாலிகூலும் தான் நமக்கு சுக்ரோஸை ஹைட்ரலைஸ் பண்ற போது கிடைக்குது. ஓகே, அப்ப சுக்ரோஸ்ல எப்படி லிங்க் ஆகி இருக்கும்னா த்ரூ த கிளைகோசைடிக் லிங்கேஜ் 2 monosaccharides or even more than 2 monosaccharides அல்லது பாலிசாக்கரைட் யாரா இருந்தாலும் சரி அங்க மோனோசாக்கரைட்ஸுக்கு இடையில ஒரு லிங்கேஜ் ஃபார்ம் ஆகும். அந்த லிங்கேஜுக்கு நாம கிளைகோசைடிக் லிங்கேஜ்னு சொல்லுவோம். அந்த கிளைகோசைடிக் லிங்கேஜ் ஆக்சுவலா 2 or more monosaccharides கண்டென்சேஷன் ரியாக்ஷனுக்கு போறப்போ அங்க லாஸ் ஆஃப் வாட்டர் மாலிகுல் இருக்கும் பிட்வீன் த ஸ்பெசிஃபைடு கார்பன் ஆட்டம்ஸ். ஸோ அதனால நமக்கு கிளைகோசைடிக் லிங்கேஜ் ஃபார்ம் ஆகும். இங்க சுக்ரோஸ்ல பார்த்தோம்னா ஆல்பா டி பிளஸ் குளுக்கோஸ்க்கும் பீட்டா டி மைனஸ் ஃப்ரக்டோஸ்க்கும் இடையில C1C2 லிங்கேஜ் பிரசன்ட் ஆகி இருக்கும். ஆல்பா டி குளுக்கோஸ்ல ஃபர்ஸ்ட் கார்பன் ஆல்டிஹைடிக் கார்பன், பீட்டா டி ஃப்ரக்டோஸ்ல செகண்ட் கார்பன் கீட்டோன் கார்பன். அப்போ ரெண்டு மாலிகுல்லையும் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப் சேர்ந்து நமக்கு ஒரு வாட்டர் மாலிகுலை லூஸ் பண்றாங்க. அதனால நமக்கு C1C2 கிளைகோசைடிக் லிங்கேஜ் சுக்ரோஸ்ல பிரசன்ட் ஆகி இருக்கும். ஸோ இப்போ ரிசல்டிங் சுக்ரோஸ் மாலிகுல்ல ஃப்ரீ ஃபங்க்ஷனல் குரூப்பே இருக்காது. ஆல்டிஹைட் குரூப்பும் ஆப்சன்ட், கீட்டோனிக் குரூப்பும் ஆப்சன்ட். அதனால இந்த சுக்ரோஸ் ஃபெல்லிங் சொல்யூஷன், டாலரன்ஸ் ரீஏஜென்ட் இவங்க யாரையும் ரெடியூஸ் பண்ணாது. தட்ஸ் வை இந்த சுக்ரோஸை நாம நான் ரெடியூசிங் சுகர் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சுக்ரோஸ்க்கு இன்னொரு நேம் இருக்கு, அது இன்வெர்ட் சுகர். ஸோ வை திஸ் இஸ் கால்ட் அஸ் இன்வெர்ட் சுகர்? அதுக்கு ரீசன் ஆக்சுவலா சுக்ரோஸோட ஆக்வஸ் சொல்யூஷன் பிளேன் போலரைஸ்டு லைட்டை ரைட் சைட்ல தான் ரொட்டேட் பண்ணும். தட் இஸ் கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ணும். அப்போ சுக்ரோஸ் இஸ் அ டெக்ஸ்ட்ரோ ரோட்டாமர் அப்படின்னு சொல்லலாம். பட் சுக்ரோஸை நாம ஹைட்ரலைஸ் பண்ண பின்னால நமக்கு 2 மோனோசாக்கரைட்ஸ் ஃபார்ம் ஆகுறாங்களா, ஆல்பா டி பிளஸ் குளுக்கோஸ், பீட்டா டி மைனஸ் ஃப்ரக்டோஸ். இந்த 2 மோனோசாக்கரைடோட ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷனை கம்பேர் பண்ற போது பீட்டா டி மைனஸ் ஃப்ரக்டோஸோட ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் ஆல்பா டி பிளஸ் குளுக்கோஸை விட கிரேட்டரா இருக்கு. அதனால ரிசல்டிங் சொல்யூஷன் நமக்கு லீவோ ரொட்டேட்டரியா மாறுது. அப்போ டெக்ஸ்ட்ரோ ரோட்டோமரா இருக்கக்கூடிய சுக்ரோஸ் ஆஃப்டர் ஹைட்ராலைசிஸ் லீவோ ரோட்டோமரா மாறுறதுனால இவங்களை நாம இன்வெர்ட் சுகர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ நாம ஒவ்வொன்றா பார்த்தோம்னா டைசாக்கரைட்ன்றது ஹைட்ரலைஸ் பண்ற போது ஒன்று ஆசிடால ஹைட்ரலைஸ் ஆகலாம் அல்லது என்சைம்னால ஹைட்ரலைஸ் ஆகலாம். அப்படி ஹைட்ரலைஸ் ஆகி 2 மாலிகுல்ஸ் ஆஃப் சேம் அல்லது டிஃபரண்ட் மோனோசாக்கரைடை கொடுக்கும். சப்போஸ் இது டைசாக்கரைடு யூனிட்டா இருந்ததுன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய மோனோசாக்கரைட்ஸுக்கு இடையில கிளைகோசைடிக் லிங்கேஜ் பிரசன்ட் ஆகி இருக்கும். ஸோ சுக்ரோஸ் இப்போ நம்ம இதை ஹைட்ரலைஸ் பண்றோம் இன் பிரசன்ஸ் ஆஃப் டைல்யூட் ஆசிட். அப்ப நமக்கு டி பிளஸ் குளுக்கோஸும் டி மைனஸ் ஃப்ரக்டோஸும் கிடைக்குது. இந்த டி பிளஸ் குளுக்கோஸ் ஆக்சுவலா ஆல்பா டி பிளஸ் குளுக்கோஸ். இந்த ஃப்ரக்டோஸ் பார்த்தோம்னா திஸ் இஸ் பீட்டா டி மைனஸ் ஃப்ரக்டோஸா இருக்கும். ஓகே, இந்த 2 மாலிகுல்ஸ் ஆஃப் குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் C1C2 கிளைகோசைடிக் லிங்கேஜ்னால தான் நமக்கு சுக்ரோஸ் மாலிகுலை கொடுக்குறாங்க. அப்ப ஆல்பா டி பிளஸ் குளுக்கோஸோட பைரனோ ஸ்ட்ரக்சர் போட்டுட்டோம், பீட்டா டி மைனஸ் ஃப்ரக்டோஸோட பியூரனோ ஸ்ட்ரக்சரை கொடுத்துருக்கோம். பட் இங்க ஒரு விஷயம் நாம அப்சர்வ் பண்ணணும். ஆக்சுவலா பீட்டா டி மைனஸ் ஃப்ரக்டோஸோட ஸ்ட்ரக்சர் இது போல இருக்கும். ஸோ OH டாப்ல வந்திருக்கும்,
CH2OH, then இங்க OH, H, OH, OH, H, CH2, OH, H. இதுதான் நமக்கு பீட்டா டி மைனஸ் ஃப்ரக்டோஸ். ஸோ இந்த பீட்டா டி மைனஸ் ஃப்ரக்டோஸ்க்கும் இங்க நான் எழுதி இருக்கிற பீட்டா டி மைனஸ் ஃப்ரக்டோஸ்க்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். ஒன்றும் இல்லை, இந்த பீட்டா டி மைனஸ் ஃப்ரக்டோஸை 180 டிகிரி ரொட்டேட் பண்ணியிருக்கேன். ரொட்டேட் பண்ணோம்னா அது எக்ஸாக்டா என்ன ஆயிடும், பேக் சைட்ல வந்துடும். அப்போ இந்த பீட்டா டி மைனஸ் ஃப்ரக்டோஸை 180 டிகிரி ரொட்டேட் பண்ணி எடுத்ததனால தான் இந்த பொசிஷன் ஆஃப் த கான்ஃபிகரேஷன் ஆஃப் த குரூப்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஈச் கார்பன் நமக்கு அப்படியே தலைகீழா இருக்கு. ஸோ இந்த மாலிகுலை தான் இப்போ ஆல்பா டி பிளஸ் குளுக்கோஸ் கூட கண்டென்ஸ் பண்றோம். அப்போ ஃபர்ஸ்ட் கார்பன் ஆஃப் குளுக்கோஸ்க்கும் செகண்ட் கார்பன் ஆஃப் ஃப்ரக்டோஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல் வெளியில போயிடும். அப்ப நமக்கு C1C2 லிங்கேஜ் கிடைக்கும். இந்த C1C2 கிளைகோசைடிக் லிங்கேஜ் ஃபார்ம் ஆகுறதுனால நமக்கு இந்த காம்பவுண்ட் சுக்ரோஸா மாறுது. இந்த சுக்ரோஸை நாம என்னன்னு சொல்றோம், நான் ரெடியூசிங் சுகர். ஏன்னு கேட்டா C1ன்றது குளுக்கோஸோட ஆல்டிஹைடிக் கார்பன், C2ன்றது ஃப்ரக்டோஸோட கீட்டோனிக் கார்பன். ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப்பும் சேர்ந்து நமக்கு கிளைகோசைடிக் லிங்கேஜா மாறிடுச்சு. அப்ப நோ ஃப்ரீ ஃபங்க்ஷனல் குரூப், ஐதர் ஆல்டிஹைட் ஆர் ஈவன் கீட்டோன். அதனாலதான் இவங்களை நாம நான் ரெடியூசிங் சுகர்னு சொல்றோம். ஓகே, அடுத்து என்ன சொன்னோம், சுக்ரோசிஸ் ஆர் இன்வெர்ட் சுகர்னு சொன்னோம். சோ இன்வெர்ட் சுகர்ன்ற போது ஆக்சுவலா இந்த சொல்யூஷன் aqueous solution of sucrose dextrorotatory, but after hydrolysis glucose oda angle of rotation plus 52.5 degree, but fructose oda angle of rotation minus 92.4 degree. அப்ப இந்த ரெண்டு angle of rotation கம்பேர் பண்றப்போ யாருக்கு maximum angle of rotation இருக்கோ அதுதான் அந்த resulting molecule ஓட ரொட்டேஷனா இருக்கும். அதனாலதான் இந்த levo rotation greater இருக்கிறதுனால this brings about the change in sign of rotation. That's why the sucrose is said to be an invert sugar. That's all sucrose. The next one, maltose. Maltose, sucrose ரெண்டு பேருக்கும் same molecular formula தான், C12H22O11. But maltose acid hydrolysis பண்றப்போ நமக்கு 2 units of same alpha D plus glucose form ஆகும். இங்கேயே சொன்னோம் டைசாக்கரைடை ஹைட்ரலைஸ் பண்ற போது ஒன்னு 2 units of same molecule கிடைக்கலாம் அல்லது different monosaccharide கிடைக்கலாம்னு சொன்னோம். அதுதான் இங்க சுக்ரோஸ் நமக்கு different molecules கொடுத்திருக்கு, மால்டோஸ் same molecules கொடுத்திருக்கு. ஓகே, இப்போ இந்த மால்டோஸ்ல எந்த கார்பனுக்கு இடையில கிளைகோசைடிக் லிங்கேஜ் ஃபார்ம் ஆகும்னா between C1 and C4 of alpha D plus glucose. So ரெண்டு molecule of alpha D plus glucose எடுத்துக்கிட்டோம். So இது எனக்கு first carbon, இது fourth carbon. ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கிற OH-உம் ஃபோர்த் கார்பன்ல இருக்கிற OH-உம் கண்டென்ஸ் ஆறாங்க. ஸோ -H2O வெளியில போயிட்டாங்கன்னா we are getting C1 C4 linkage between alpha D plus glucose and alpha D plus glucose. So this linkage is said to be C1 C4 glycosidic linkage, and the maltose is said to be a reducing sugar. Reason என்ன, one of the carbon functional carbon, இன்னொரு கார்பன் பார்த்தோம்னா asymmetric கார்பன். அப்போ ரெண்டு டிஃபரண்ட் கார்பன்ல இருந்து தான் நமக்கு வாட்டர் மாலிகுல் வெளியில போகுது. பட் இங்க இருக்கிற C1 கார்பன்ல அதோட functional group is available. அதனால தான் maltose it has free functional group, so it is said to be a reducing sugar. The next one, lactose. lactose இன்னொரு நேம் இருக்கு, that is milk sugar. Lactose is also known as milk sugar. Lactose hydrolyze பண்ணோம்னா நமக்கு beta D galactose and beta D glucose கிடைக்கும். galactose-உம் glucose-உம் எப்பிமர். anomer-னு சொன்னோம்னா with respect to C1 carbon the configuration of OH is changed. அத நாம anomers-னு சொன்னோம். அந்த கார்பனை anomeric கார்பன்னு சொன்னோம். எப்பிமர் அப்படின்னா two different molecules, அதுல one of the particular asymmetric கார்பனோட ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் வேரி ஆனதுன்னா அவங்களுக்கு பேரு எப்பிமர். ஆக்சுவலா this compound is glucose, this is galactose. இந்த ரெண்டு காம்பவுண்டையும் நாம கம்பேர் பண்ற போது you may find the fourth carbon. 1ல இருந்து 3 வரைக்கும் there is no change in spatial arrangement of the groups.
அதே நாம ஃபோர்த் கார்பன்ல பார்த்தோம்னா குளுக்கோஸ்ல ஃபோர்த் கார்பனோட OH ரைட் சைட்ல இருக்கு. அதே கேலக்டோஸ்ல பாத்தீங்கன்னா OH குரூப் அந்த கார்பனுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கு. அப்போ டூ சிமிலர் மாலிகுலர் ஃபார்முலா, பட் ஒன் ஆஃப் த கார்பன்ல ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் வேரி ஆனதுன்னு சொன்னா அங்க நமக்கு எபிமாஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ ஆக்சுவலா இவங்களை டைஸ்டீரியோமர் அப்படின்னு சொல்லலாம். These two are diastereomer. Diastereomerனா we have the molecules but both of them are not mirror images. So ரெண்டு மாலிகுலும் சேம் ஸ்ட்ரக்சரை வச்சிருக்கும், பட் the one which is not mirror image of the other அவங்கள தான் நாம diastereomerனு சொல்றோம். இந்த இடத்துல one of the stereo center நமக்கு டிஃபரெண்டா இருக்கும். ஸோ இங்க குளுக்கோஸ்ல பார்த்தோம்னா C4 கார்பன், கேலக்டோஸ்ல பார்த்தோம்னா C4 கார்பன். அந்த C4 கார்பனை பொறுத்து அதை நாம ஸ்டீரியோ சென்டர்னு சொல்றோம். அந்த ஸ்டீரியோ சென்டர்ல ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் குரூப்ஸ் டிஃபரெண்டா இருந்தாங்கன்னா அவங்களை எபிமர்னு சொல்றோம். அண்ட் தீஸ் ஐசோமர்ஸ் ஆர் செட் டு பி டயஸ்டீரியோமர். டயஸ்டீரியோமர்ன்றது ஒன் ஆஃப் த ஸ்டீரியோ ஐசோமர். பட் இந்த டயஸ்டீரியோமர்ல பார்த்தோம்னா ஒரு மாலிகுல் இன்னொரு மாலிகுலோட நான் மிரர் இமேஜா இருக்கும், அஸ் வெல் அஸ் நான் ஐடென்டிக்கல், ரெண்டு பேரும் ஐடென்டிக்கல் ஸ்ட்ரக்சரையும் வச்சிருக்க மாட்டாங்க. அவங்களதான் நாம டயஸ்டீரியோமர்னு சொல்றோம். அப்ப குளுக்கோஸும் கேலக்டோஸும் டயஸ்டீரியோமர். அந்த டயஸ்டீரியோமர்ன்றப்போ எந்த ஸ்டீரியோ சென்டர்ல டிஃபரன்ஸ் இருக்குதுன்னா C4 கார்பன்ல டிஃபரன்ஸ் இருக்கு. C4 கார்பன்ல கேலக்டோஸா இருந்தா OH லெஃப்ட் சைட்ல இருக்கு, அதே குளுக்கோஸா இருந்ததுன்னா OH C4 கார்பன்ல ரைட் சைட்ல இருக்கு. So these are said to be epimers. Okay. So இந்த மாலிகுல் நாம லாக்டோஸ்ல அப்சர்வ் பண்ற போது where the glycosidic linkage is observed between the C1 of galactose and C4 of beta D glucose. அப்ப this is galactose ஓட கார்பன், இந்த கார்பன் குளுக்கோஸ். அப்ப C1 C4ல இருந்து ஒரு வாட்டர் மாலிகுல் மூவ் ஆகுது. பீட்டா டி கேலக்டோஸ் ஸ்ட்ரக்சர் பீட்டா டி குளுக்கோஸ் போலவே நீங்க ரெப்ரசன்ட் பண்ணணும். பட் ஃபோர்த் கார்பன் வர்ற போது அங்க மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்கும். கேலக்டோஸ்ல OH above the planeல இருக்கும், ஹைட்ரஜன் below the planeல இருக்கும். அதே குளுக்கோஸ்ல பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் above the planeலயும் OH below the planeலயும் இருக்கும். இது மட்டும்தான் நமக்கு வேரி ஆகும். மத்த ஸ்டீரியோ சென்டர் கார்பன் அண்ட் அதர் குரூப்ஸ் எல்லாம் சிமிலரா இருப்பாங்க. அப்ப இந்த C1 கார்பனுக்கும் C4 கார்பனுக்கும் இடையில இருந்து ஒரு வாட்டர் மாலிகுல் போற போது we are getting C1 C4 glycosidic linkage between beta D galactose and beta D glucose. இந்த ஸ்ட்ரக்சர் போடுற போது குளுக்கோஸை ஃபர்ஸ்டா போட்டு கேலக்டோஸை பின்னால போட்டுட்டீங்கன்னா ஸ்ட்ரக்சர் தப்பாயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் எந்த யூனிட்டை எடுக்கணுமோ அவங்கள தான் எடுத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் we have taken galactose, அதுக்கு அடுத்து யாரு கூட குளுக்கோஸ் கூட. அப்ப C1 கார்பன் ஆஃப் galactose and C4 கார்பன் ஆஃப் குளுக்கோஸ், அதுல இருந்துதான் we are removing a molecule of water, so we are getting lactose. இந்த லாக்டோஸும் நமக்கு reducing sugar because C1 carbon is free in this disaccharide. C1 carbon actually glucose ஓடது, அங்க C1 carbon is aldehydic carbon. அப்போ lactose it has the free aldehydic group in its structure and hence lactose is a reducing sugar. That's all disaccharides. The next one, polysaccharides. Polysaccharidesல நாம ஸ்டார்ச், செல்லுலோஸ் அண்ட் கிளைகோஜன் இவங்க மூணு பேரை பத்தியும் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆக்சுவலா பாலிசாக்கரைட்ன்றது இட் கன்சிஸ்ட் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் மோனோசாக்கரைட் யூனிட்ஸ். ஒரு பாலிசாக்கரைடை ஹைட்ரலைஸ் பண்ற போது நமக்கு லார்ஜ் நம்பர் ஆஃப் மோனோசாக்கரைட்ஸ் ஃபார்ம் ஆவாங்க. ஸோ இந்த மோனோசாக்கரைட்ஸ் எல்லாருமே பாலிசாக்கரைட்ஸ்ல கிளைகோசைடிக் லிங்கேஜ்னால பிரசன்ட் ஆகி இருப்பாங்க. ஸோ இந்த பாலிசாக்கரைட் மெயினா ஒன்று ஃபுட் ஸ்டோரேஜா ஆக்ட் பண்ணும், அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரக்சரல் மெட்டீரியலா ஆக்ட் பண்ணும். ஃபுட் ஸ்டோரேஜ் அப்படின்றப்போ டூ டைப்ஸ் ஆஃப் ஃபுட் ஸ்டோரேஜ் இருக்கு. ஒருத்தர் ஸ்டார்ச், இன்னொருத்தவங்க கிளைகோஜன். அதே நாம ஸ்ட்ரக்சரல் மெட்டீரியல்ன்ற போது தட் இஸ் நத்திங் பட் செல்லுலோஸ். ஓகே, நவ் லெட் அஸ் டிஸ்கஸ் அபவுட் ஸ்டார்ச். Starch is a polysaccharide.
ஸோ இந்த பாலிசாக்கரைட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பிளான்ட்ஸ்ல தான் ப்ரெசென்ட் ஆகி இருக்கும், அதுவும் ஃபுட் ஸ்டோரேஜ் ஃபார்ம்ல பிளான்ட்ஸ்ல ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். ஸோ பிளான்ட்ஸோட மெயின் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் ஸ்டார்ச்சா இருக்கும். அண்ட் இந்த ஸ்டார்ச் நமக்கு இம்பார்ட்டன்ட் டயட்ரி சோர்சஸாகவும் பிஹேவ் பண்ணும். ஸ்டார்ச் எதுல அதிகமா ப்ரெசென்ட் ஆகி இருக்குன்னா சீரியல்ஸ், ரூட்ஸ், டியூபர்ஸ் அண்ட் சம் வெஜிடபிள்ஸ், இதுல ஸ்டார்ச் அதிகமான அளவுல ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். நவ் so இந்த ஸ்டார்ச்சை நம்ம ஹைட்ரலைஸ் பண்ணோம்னா we will get alpha D plus glucose. அப்ப starch is made up of only alpha D plus glucose. ஸ்டார்ச்ல பார்த்தோம்னா 2 காம்போனன்ட்ஸ் இருக்கும், ஒன்னு அமைலோஸ், இன்னொன்னு அமைலோபெக்டின். இந்த அமைலோஸ் பார்த்தோம்னா ஆல்பா டி பிளஸ் குளுக்கோஸ் இருக்கும். அங்க கிளைகோசைடிக் லிங்கேஜ் C1 கார்பனுக்கும் C4 கார்பனுக்கும் இடையில ஃபார்ம் ஆகும். அட் த சேம் டைம் இந்த அமைலோஸ் நமக்கு வாட்டர் சாலுபிள். அமைலோஸ் ஸ்டார்ச்ல அபவுட் 15 to 20% பிரசன்ட் ஆகி இருக்கும். அமைலோஸ் ஹைட்ரலைஸ் பண்ணோம்னா அபவுட் 100ல இருந்து 1000 யூனிட்ஸ் ஆஃப் ஆல்பா டி பிளஸ் குளுக்கோஸ் நமக்கு கிடைக்கும். பட் starch is commonly insoluble in water. அதுக்கு காரணம் it has the another component, அது அமைலோபெக்டின். இந்த அமைலோபெக்டின் ஸ்டார்ச்ல 80ல இருந்து 85% வரைக்கும் பிரசன்ட் ஆகி இருக்கும். பட் இந்த அமைலோபெக்டின்ல 2 டிஃபரண்ட் கிளைகோசைடிக் லிங்கேஜ் இருக்கும். ஒன்னு லீனியர் செயின்ல வரக்கூடிய C1 C4 லிங்கேஜ், அடுத்தது பிரான்ச்ல வரக்கூடிய C1 C6 கிளைகோசைடிக் லிங்கேஜ். அப்ப இங்க பிரான்ச்சிங் யூனிட் அதிகமா இருக்கிறதுனால அமைலோபெக்டின் வாட்டர்ல இன்சாலுபிளா இருப்பாங்க. பட் அமைலோஸ் இஸ் soluble in water. அப்ப ஜெனரலா பார்த்தோம்னா ஸ்டார்ச் இஸ் இன்சாலுபிள் இன் கோல்டு வாட்டர்னு சொல்லலாம். பட் வார்ம் வாட்டர், பாயில் வாட்டர்ல ஸ்டார்ச் நல்லா டிசால்வ் ஆகும். ஓகே, சோ இப்போ இந்த அமைலோஸ் அண்ட் அமைலோபெக்டினோட ஸ்ட்ரக்சரை நாம டிஸ்கிரைப் பண்ணோம்னா we have to take down only alpha D plus glucose. அந்த ஆல்பா டி பிளஸ் குளுக்கோஸ் யூனிட்டை சக்சசிவா எழுதிட்டு C1 கார்பன், C4 கார்பன் அவங்களுக்கு இடையில இருந்து வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணோம்னா we will get amylose. ஸோ இந்த அமைலோஸ் ஸ்ட்ரக்சர் ஆக்சுவலா ஒரு பாலிமர் ஸ்ட்ரக்சர். அப்ப பாலிமர்ன்ற போது இட் ஹாஸ் டு எக்ஸ்டெண்ட். அப்போ அதனால என்ன பண்றோம்னா இந்த ரெண்டு பக்கமும் லிங்கேஜ் கண்டினியூ ஆகுதுன்றதுக்காக இந்த மாதிரி கண்டினியூவேஷன் லிங்கேஜ் கொடுத்திருக்கோம். The next one amylopectin. Amylopectinல we have C1 C4 linkage as well as C1 C6 linkage. So amylopectin we are finding one of the C1 C4 alpha linkage as well as C1 C6 of branching linkage. அப்ப இதுவும் லீனியர் ஸ்ட்ரக்சர், இதுவும் லீனியர் ஸ்ட்ரக்சர். இந்த ரெண்டு லீனியர் ஸ்ட்ரக்சருக்கும் இடையில நமக்கு ஒரு பிரான்ச்சிங் யூனிட் டெவலப் ஆகுது. அந்த பிரான்ச்சிங் C1 C6 கார்பனுக்கு இடையில ஃபார்ம் ஆகுது. So this is C6 of the first series, இவங்க C1 of second series. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருந்து ஒரு வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகுது. So we are getting this glycosidic linkage between C1 and C6 of alpha D plus glucose. Okay, now இந்த இடத்துல எதுக்காக நாம இந்த ஆல்பா லிங்க் அப்படின்னு டினோட் பண்றோம்னா the alpha link is nothing but the glucose molecules are alpha anomers. அதனாலதான் இந்த லிங்கேஜை நாம ஆல்பா லிங்க் அப்படின்னு கொடுக்கிறோம். That's all starch. The next one cellulose. Cellulose ஆக்சுவலா செல் வாலோட மேஜர் கான்ஸ்டிடியூவன்ட்னு சொல்லலாம். பிளான்டோட ஸ்ட்ரக்சரை டிசைட் பண்றதுல செல்லுலோஸ்க்கு தான் மேஜர் ரோல் உண்டு. சோ இத அப்ப நம்ம என்னன்னு சொல்லலாம், செல்லுலோஸ் ஆர் தி மேஜர் கான்ஸ்டிடியூவன்ட்ஸ் ஆஃப் plant and they provide structure for the plants அப்படின்னு சொல்லலாம். Okay, and it is a straight chain long polymer of beta D glucose. ஸ்டார்ச்ல ஆல்பா டி பிளஸ் குளுக்கோஸ் இருக்கும், செல்லுலோஸ்ல பீட்டா டி பிளஸ் குளுக்கோஸ் இருக்கும். பட் இங்கேயும் லிங்கேஜ் C1 C4 கிளைகோசைடிக் லிங்கேஜை தான் வச்சிருக்கும். ஸோ செல்லுலோஸோட ஸ்ட்ரக்சரை இந்த மாதிரி நாம ரெப்ரசன்ட் பண்ணலாம். இது C1 of first beta D plus glucose, இது C4 of second beta D plus glucose. அப்ப C1 C4 க்கு இடையில ஒரு வாட்டர் மாலிகுல் வெளியில போகும், அப்ப நமக்கு C1 C4 linkage கிடைக்கும். Then continuously இந்த structure proceed ஆகிக்கிட்டே இருக்கும். அப்ப this structure still continues on either end of the unit னு சொல்லலாம். And here the link is said to be beta link. பீட்டா லிங்க்னு சொல்றதுக்கு காரணம் இதுல இன்வால்வ் ஆகி இருக்கக்கூடிய மோனோசாக்கரைட் எல்லாருமே பீட்டா டி பிளஸ் குளுக்கோஸ். தட்ஸ் வை த ரிசல்டிங் லிங்கேஜ் இஸ் செட் டு பி பீட்டா லிங்க். ஓகே,
That's all cellulose. The next one is glycogen. Glycogen actually one of the carbohydrate. இந்த glycogen animal bodyல food storage behave பண்ணும். அப்ப animal starch னு கேட்டா glycogen னு சொல்லணும், plant starch னு கேட்டா starch னு சொல்லணும். ஓகே, இந்த glycogen actually அமைலோபெக்டினோட ஸ்ட்ரக்சரை ரிசம்பிள் பண்றதுனால இவங்க ஒரு கிராஸ் லிங்க்டு ஸ்ட்ரக்சரை வச்சிருப்பாங்க. அதே சமயம் அங்க லிங்கேஜ் நமக்கு அமைலோபெக்டின்ற போது C1C4 ஆல்பா லிங்கேஜும் இருக்கும், C1C6 ஆல்பா கிளைகோசைடிக் லிங்கேஜும் இருக்கும். இந்த கிளைகோஜன் அனிமல் பாடியில லிவர், பிரெயின் அண்ட் மசில்ஸ் அங்க பிரசன்ட் ஆகி இருக்கும். இந்த கிளைகோஜன் எப்போ நமக்கு குளுக்கோஸ் தேவைப்படுதோ அப்ப என்சைம்ஸால பிரேக் டவுன் ஆகி நமக்கு தேவையான குளுக்கோஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இன் டர்ன் அது நமக்கு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி கிடைக்கும். இந்த கிளைகோஜன் ஆக்சுவலா ஈஸ்ட் அண்ட் ஃபங்கஸ் அதுலயும் பிரசன்ட் ஆகி இருக்கு. தட்ஸ் ஆல் கிளைகோஜன். The next one, importance of carbohydrate. Carbohydrates actually energy producers. அனிமல் பாடியா இருந்ததுன்னா இந்த கார்போஹைட்ரேட் கிளைகோஜன்ற ஃபார்ம்ல ஸ்டோர் ஆகி இருக்கும். ஸோ தட் இஸ் செட் டு பி அனிமல் ஸ்டார்ச். இதே பிளான்ட் பாடியா இருந்ததுன்னு சொன்னா இவங்க ஸ்டார்ச்ன்ற ஃபார்ம்ல ஸ்டோரேஜ் ஆகி இருப்பாங்க. The next carbohydrate is cellulose. Cellulose actually பிளான்ட்ஸ்ல மட்டும்தான் பிரசன்ட் ஆகி இருக்கும். அதே போல பிளான்ட்ஸோட செல் வாலும் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். செல்லுலோஸ் பிளான்ட்ஸுக்கு ஸ்ட்ரக்சரல் ப்ரொவைடரா இருக்காங்க அண்ட் we are using those plants as wood. ஸோ பிளான்ட்ஸ்ல இருந்து தான் நமக்கு ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்குது. அப்போ நாம இங்க பிளான்ட்ஸை wood அப்படின்ற ஃபார்ம்ல யூஸ் பண்றோம். பிசைட்ஸ் திஸ் கார்போஹைட்ரேட்டை நாம ரா மெட்டீரியலாவும் மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றோம். For example, lacquers and breweries, textiles, paper இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ்லயும் நாம கார்போஹைட்ரேட்டை ரா மெட்டீரியலா யூஸ் பண்றோம். நியூக்ளிக் ஆசிட் எடுத்துக்கிட்டோம்னா நியூக்ளிக் ஆசிட்ல we have ribose sugar and 2-deoxyribose sugar. இவங்க நியூக்ளிக் ஆசிட்ல present ஆகி இருக்காங்க. So these are the importance of carbohydrates. Okay students, let us close our today's session. இன்னைக்கு செஷன்ல நாம கார்போஹைட்ரேட்ஸ் அந்த டாபிக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த செஷன்ல நாம புரோட்டீன்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். Until then, bye bye.